This video is for educational and informational purposes only. I am not a SEBI registered investment advisor and this is not financial or investment advice. Trading and investing involves risks and you should do your own research or consult with a registered financial advisor before making any investment decisions. I am not responsible for any financial losses incurred based on the information provided in this video. Hello, hi friends. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இண்டெக்ஸ் மற்றும் சம் ஸ்டாக்ஸ் வந்து அதோட ஆவரேஜ் பாயிண்ட் என்ன, அது எந்த டைரக்ஷனில் போக போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் வந்து நம்ம 3 ஆவரேஜ் பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஆவரேஜ் பாயிண்ட் 1 அதோட வேல்யூ என்னென்னா 48,540. ஆவரேஜ் பாயிண்ட் 2 அதோட வேல்யூ என்னென்னா 48,450. ஆவரேஜ் பாயிண்ட் 3 இதோட வேல்யூ என்னென்னா 48,360. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஆனது இந்த 48,450க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தட் சேம் டைம் 48,450க்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா பியரிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அகைன் சொல்கிறேன், 48,450 ஆவரேஜ் பாயிண்ட் 2 இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேம் டைம் 48,450 இந்த பாயிண்ட்டுக்கு கீழே நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா பீரிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷனில் போகுங்கிறது இந்த ஓப்பனிங் பாயிண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு வந்து கீழே தான், இன்றைக்கி கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலுமே ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணாமல் அப்படியே லைட்டாக புல்லிஷாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேபி நாளைக்கு வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்து பேங்க் நிஃப்டியை பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா நிஃப்டி ஃபியூச்சர். ஸோ நிஃப்டி ஃபியூச்சரில் வந்து 3 ஆவரேஜ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த 3 ஆவரேஜ் பாயிண்ட் என்னென்னா ஆவரேஜ் பாயிண்ட் 1 22,215. ஆவரேஜ் பாயிண்ட் 2 என்னென்னா 22,192. ஆவரேஜ் பாயிண்ட் 3 என்னென்னா 22,160. ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஆனது இந்த 22,192க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேம் டைம் இந்த 22,192க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா பியரிஷாக நாளைக்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட் ஆனது ஹெவி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து புல்லிஷாக தான் மார்க்கெட் இருந்துச்சு ஒரு 10:15 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டாக அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஆனது ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹை ப்ராபபிலிட்டி ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 22,192க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா புல்லிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 22,192 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா பீரிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா டிவிஎஸ் மோட்டார். ஸோ இந்த டிவிஎஸ் மோட்டார் என்னங்க, டிவிஎஸ் மோட்டார் இன்றைக்கி எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிவிஎஸ் மோட்டாரானது 3 நாள் வந்து டைட்டாக அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஜோனுக்குள்ளே டைட்டாக அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக்கானது ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ 3 நாள் அக்குமுலேட் ஆன ஸ்டாக்கானது ஏதாச்சும் ஒரு நாள் வந்து ஹெவி மூவ்மெண்ட் கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷனில், ஒன்று அப் சைடாக இருக்கட்டும் இல்லை டவுன் சைடாக இருக்கட்டும், ஹெவி மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நாளைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம ஆவரேஜ் பாயிண்ட்டை பார்த்துடலாமா? ஆவரேஜ் பாயிண்ட் 1 என்னென்னா 2,310. ஆவரேஜ் பாயிண்ட் 2 என்னென்னா 2,295. ஆவரேஜ் பாயிண்ட் 3 என்னென்னா 2,280. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஆனது 2,095க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சேம் டைம்
2295 கீழே ஓப்பன் ஆகுதுன்னா பீரிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆக மொத்தத்தில் நாளைக்கு வந்து டிவிஎஸ் மோட்டார் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ். ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. 2295 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2295 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா பியரிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் டிவிஎஸ் மோட்டாரில் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ சேம் டைம் இதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா மாருதி. ஸோ அந்த மாருதியில் 3 ஆவரேஜ் பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஆவரேஜ் பாயிண்ட் ஒன்று என்னென்னா 11,675. ஆவரேஜ் பாயிண்ட் 2 வேல்யூ என்னென்னா 11,642. ஆவரேஜ் பாயிண்ட் 3 வேல்யூ என்னென்னா 11,615. ஸோ இந்த 3 ஆவரேஜ் பாயிண்ட் எடுத்திருக்கோம். இந்த மிட் பாயிண்டான ஆவரேஜ் பாயிண்ட் 11,642 இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஆனது புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேம் டைம் இந்த 11,642 இந்த பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் பியரிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓவரால் நாளைக்கு இந்த மாருதியானது ட்ரெண்டிங்காக போகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ ட்ரெண்டிங்காக போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கில் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டை பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கில் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் என்னென்னா 11,730 11,650 இந்த பாயிண்ட் ஆனது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் ஆனது இந்த 11,642 இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் ஜோனில் ஓப்பன் ஆனாலும் இந்த பாயிண்டில் பட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அகைன் சொல்கிறேன், 11,730 11,650 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். நாளைக்கு பையிங் ஜோனில் ஓப்பன் ஆனாலும் இந்த ஜோனில் பட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு மாருதியில் வந்துட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாருதி ஸ்டாக்கில் இன்னொரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோனும் இருக்குது. அந்த பாயிண்ட்டை வந்து R2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஜோன் என்னென்னா 12,219 11,991. ஸோ நல்லா பாருங்கள், ஓவரால் இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த ஜோனில் ரிஜெக்ட் ஆகி கீழே ஃபால் ஆகிருக்கு. ஸோ சேம் டைம் இன்றைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. லைட்டாக கீழே ஃபால் ஆகி தான் மார்க்கெட் முடிச்சிருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன லெவல்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன லெவல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், பார்க்கலாம்.